ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் கிச்சன் ரெசிபீஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மொறுன்னு ஜவ்வரிசி கலர் வத்தல் செய்கிறத பார்க்க போகிறோம். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர் இல்லாமல் இந்த நம்ம கலர் வத்தல் செய்ய போகிறோம். இது எல்லாம் நேச்சுரலான ஃபுட் கலர் தான் நம்ம சேர்க்க போகிறது இந்த கலர் வத்தலில். இந்த வெயில் சீசனில் இந்த ஜவ்வரிசி கலர் வத்தலை போட்டு வச்சுக்கோங்க, ஒரு வருஷம் ஆனாலும் வீணாக போகாது. வாங்க ஜவ்வரிசி கலர் வத்தல் செய்ய ஆரம்பிக்கலாம். மாவு ஜவ்வரிசி 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. மாவு ஜவ்வரிசி இப்படி தான் இருக்கும். ஒரு பவுலுக்கு மாற்றி கழுவி வச்சுக்கோங்க. நைட்டே ஊற வச்சுருங்க இந்த ஜவ்வரிசியை. காலையில் பாருங்கள் ஜவ்வரிசி நல்லா ஊறி போயிருக்கும். சொட்டு தண்ணி இல்லாமல் வடிகாட்டி வச்சுக்கோங்க. இது இப்படியே இருக்கட்டும். இன்றைக்கி நான் 3 பவுல்லையும் 1 பீட்ரூட் ஜூஸு, 2வது ஊறின காஞ்ச மிளகாய் விழுது, இன்னும் 1 பச்சை மிளகாய் விழுது எடுத்து வச்சுருக்கிறேன். வடிகாட்டின ஜவ்வரிசி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. பெருங்காயம் 3/4 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 4 பவுல் எடுத்துக்கோங்க. 4 பவுலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் பீட்ரூட் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொரு பவுலில் க்ரீன் சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொரு பவுலில் ரெட் சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொரு பவுல் நான் மஞ்சள் பொடியை சேர்த்து கலந்து வச்சுருக்கிறேன். எந்த ஃப்ளேவரும் கலக்காத ஜவ்வரிசியை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க ஒயிட் கலருக்காக. ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. முறுக்கு புழியிற குழாயில் இருக்கிற அடிப்பகுதி எடுத்துக்கோங்க. இதில் ஜவ்வரிசியை ஃபில் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் லைட்டாக அழுத்தி விடுங்க. இதே போல் எல்லா கலர் ஜவ்வரிசியும் இதை மாதிரி இந்த ரிங்கில் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. ஜவ்வரிசி வத்தல் செய்கிறதுக்கு எல்லா கலர் ஜவ்வரிசி நம்ம இந்த ரிங்கில் ஃபில் பண்ணிட்டோம். ஒரு பேனில் பாதி அளவு கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கொதி வரும்போது இந்த பிளேட்டை வைங்க. இந்த பிளேட்டுக்கு பொருத்தமான ஒரு மூடியை போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வேக வைங்க. இந்த ஜவ்வரிசி வேகிறதுக்குள்ளே நம்ம இன்னொரு பிளேட்டில் ஜவ்வரிசி வத்தலுக்கு செஞ்சு வச்சுக்கலாம். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ ஜவ்வரிசி வெந்துருச்சு. பொறுமையாக அந்த மூடி எடுத்து அந்த பிளேட்டை எடுத்து கீழே வச்சுருங்க. நம்ம செஞ்சு வச்ச இன்னொரு ஜவ்வரிசி பிளேட்டு எடுத்து வேக வச்சுருங்க. இப்போ 2 நிமிஷம் கழிச்சு தோசைக்கரண்டியால் இந்த ஜவ்வரிசி வத்தல் எடுங்க. ஈஸியாக எடுக்க வந்துடும். ரொம்ப சூடாக இருக்கும்போது எடுக்காதீங்க, ஷேப்பாக வராது. இப்போ இது காய வைக்கிறதுக்கு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இதே போல் எல்லா ஜவ்வரிசியும் வேக வச்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இந்த ஜவ்வரிசி வத்தல் 5 நாள் வெயில் நல்லா காய வைங்க. 5 நாளுக்கு பிறகு ஜவ்வரிசி வத்தல் இப்படி தான் இருக்கும். இப்போ வாங்க ஜவ்வரிசி வத்தலை ஃப்ரை பண்ணி பார்க்கலாம் எண்ணெயில். உங்களுக்கு ஜவ்வரிசி வத்தல் ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. பேனில் எண்ணெய் சூடான பிறகு வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் பொரிஞ்ச பிறகு பாருங்கள் ஜவ்வரிசி வத்தல் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு முத்து முத்தா. இன்னும் ஒரு வத்தலும் வறுத்து பாருங்கள். லைட் பேபி பிங்க் கலரில் இருக்குது பாருங்கள். இந்த வத்தல் நல்லா முத்து முத்தான ஜவ்வரிசி கலர் வத்தல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வெயில் சீசனில் ஜவ்வரிசி கலர் வத்தல் போட மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது போல் அடுத்த ரெசிபியில் உங்களை அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.